ஹாய் ஆல், ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் பார்த்துடலாமா? ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஃபைனலி த வீடியோ இஸ் ஹியர். ஃபஸ்ட் இந்த ட்ராயரெல்லாம் க்ளீன் பண்ணி பேப்பரெல்லாம் போட்டு வச்சிட்டேன். ஸோ இந்த பேக்கில் வந்து ஃபுல்லாக சார்ஜர், ஒயர், கேபிள்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அடுத்து ஹேர் ஸ்ட்ரைட்னர், ட்ரையர், அதுக்கப்புறம் ஒரு காம்பேக்டான ஒரு ட்ரைபாட் இருக்கும், அதுவும் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பேஸ்கெட்டில் வந்து பார்த்தோன்னாக்கா கொஞ்சம் திங்ஸ், மாஸ்க், எக்ஸ்டெண்டர் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கிளிப்ஸ் எல்லாமே வந்து ஒரு பேக்கில் தான் வச்சுருப்பேன். கிளிப்ஸு, பேண்ட் எல்லாமே இப்போ பேஸ்கெட்டுக்கு மாறிடுறேன். கல்யாணத்தப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. 8 இயர்ஸாக நான் எதுவுமே வாங்கவே இல்லை, அதே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் யார்ட்டையாவது கொடுத்துட்டு தூர போட்டுட்டு புதுசாக வாங்கலான்னு சொல்லிட்டு புது கலெக்ஷன்ஸ் கொஞ்சமாக தேவைப்படுறது மட்டும் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து பேஸ்கெட்டில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பேசிக்காக நீடில் பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பவுச் வந்து ரீசெண்டாக வாங்கினேன். எங்கேயாவது ஊருக்கு போகிற அந்த காஸ்மெட்டிக் கிளிப்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸில் தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பின்ஸு, ஹூக்ஸ் எல்லாம் போட்டு அதையும் வச்சுட்டேன். இந்த ட்ரா சூப்பராக செட் ஆயிடுச்சு. அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு கபோர்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய டோட் பேக்கு, பேக் பேக்கு, அப்புறம் நியூ ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். எல்லாம் கல்யாணத்தப்போ வச்ச பேக்ஸ் மோஸ்ட்லி. ஸோ எப்பயாவது யூஸ் பண்ணுறது தான் அங்கே இருக்கும். அதுக்கு மேலே மிரர் ஷெல்ஃப் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே திறந்தோன்னாக்கா ஒரு 4 ஷெல்ஃப்ஸ் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேக்ஸ். இது வந்து எப்படின்னா அக்கேஷ்னலாக இம்போர்ட்டட் பேக்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். எங்கேயாவது போகிறோம் வந்தால் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த பேக் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம எங்கேயாவது போகிறோம்னாக்கா காஸ்மெட்டிக்ஸ், ஜுவல்ஸ்னு எல்லாமே வச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு வீட்டுக்கு போகிறோம்னாக்கா எல்லாத்தையும் சூப்பராக எடுத்துகிட்டு போயிடலாம் பேக் பண்ணி. எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கு இல்லையா? ஸோ அங்கே தான் வந்து பார்த்தோன்னாக்கா அந்த மற்ற பேக்ஸும் வைப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் கோர்ஸோட ஃபஸ்ட் காப்பி மலேசியா போனப்போ வாங்கியிருந்தது ஒன்று. அப்புறம் இது மைக்கேல் கோர்ஸோட பேக் தான். அப்புறம் லூயி விட்டானோட பேக் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து வெட்டிங், எங்கேயாவது கல்யாணத்துக்குலாம் போகிறோன்னா கொஞ்சம் பார்ட்டி வேறு கிளச்சஸ் மாதிரி உள்ளதெல்லாம் இங்கே வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து 9 இயர்ஸ் ஓல்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பர்ஸு, குட்டி ஸ்லிங் பேக் இதெல்லாமே அங்கே வச்சாச்சு. அதுக்கு கீழே உள்ள ரேக்கில் வந்து ஃபுல்லாக காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஸ்கின் கேர், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். லென்ஸு, லேஷஸ்ஸு எல்லாமே இதில் தான் இருக்கும். பர்ஃப்யூம்லேருந்து எல்லாமே இங்கே தான் வந்து வச்சுருப்பேன். சூப்பராக இருக்கும், ஈஸியாக எடுத்து வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இமிடேஷன் ரிங்ஸு, ஜுவல்ஸ்லாம் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் நெயில் கட்டர் பாக்ஸும் இருக்கும். அப்புறம் வாட்ச் கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இயர்பட்ஸ்லேருந்து டூத் பிக் வரைக்கும் இந்த ஒரே ஷெல்ஃபில் தான் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். ஈஸியாக இருக்கும், எங்கேயுமே மறக்காது. அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னாக்கா மெடிசின் கிட்ஸ் எல்லாமே வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட் எய்ட் கிட் மாதிரி. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பேங்கிள்ஸ் கலெக்ஷனோட ப்ரீமியம் பேங்கிள்ஸ் மட்டும் இதில் வச்சுருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.